ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேடிஎம் வந்து லாஸ்ட்டு மந்த்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐலேருந்து ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய விதிமுறைகளை வந்து மீறின காரணத்தினால பேடிஎம் கம்பெனியில் பேடிஎம் பேங்க் இருக்கும், டிஜிட்டல் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஜிட்டல் பேங்க்கை வந்து பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு அனுப்புறது, அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த காலக்கெடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வந்து அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதிமுறைகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா மட்டும்தான் பேடிஎம்மில் வந்து நீங்கள் அந்த பேங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணலாம். எது மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடிஎம் வாலெட் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம் வாலெட்லேருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறது, இல்லை வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அந்த வாலெட் பேலன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குன்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அந்த ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காலக்கெடு வந்து எதுக்கு நீட்டிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக. ஏன்னா இதை வச்சு தான் பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே முடுக்கு எந்த கடைவீதிக்கு போனீங்கனாலும் சரி, ஒரு மீன் வாங்குறது, ஒரு தக்காளி வாங்குறதுனா கூட உங்களுக்கு வந்து பேடிஎம் மிஷினை வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிஷினை வச்சு தான் வந்து பணம் கட்டிகிட்ருக்குறாங்க, பணம் வந்து அனுப்பிட்டுருக்குறாங்க, எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டுமா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டுமே கிடையாது. பிஹெச்ஐஎம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரிஜினல் ஆப். இந்த ஆப்பில் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட்டோடைய டைரெக்டான ஒரு தொடர்பில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேடிஎம் வந்து ப்ரைவேட் கம்பெனி தானே, அதனால் வந்து இவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்குது. இன்னொரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கூகுள் பே, ஃபோன்பே. அது ரெண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். எதுக்கு ப்ராப்ளம் வராதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பேக்கு இந்த யூபிஐ ஆப் இருக்குது. இது ரெண்டுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கூகுள் பே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ரூல்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி தான் செய்கிறாங்க. இன்னொரு பேச்சும் கூட வந்துச்சு, என்ன அப்படின்னா, கூகுள் பேயில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானுமே வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது ₹1.50 இல்லை ₹2.50 சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே சார்ஜ் வந்து பிடிக்கிறாங்க. அது நானும் பார்த்துருக்குறேன். நானும் பணம் கட்டியிருந்தனால எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபோன்பேயில் அப்படி வாங்குறாங்களான்னு பார்த்தா, நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணலை. ஒருவேளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி சார்ஜஸ் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போடுவோம். மேக்ஸிமம் வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த 3 ஆப்பு தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதில் அடிப்படுற ஒரு ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து அடிப்பட போகுது. அது இதில் வந்து அடிப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இந்த ஆப்ஷன் மட்டும்தான். மற்றபடி வந்து நார்மலாக வந்து நீங்கள் பேடிஎம் உடைய அந்த ஷாப்பிங் சைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் வாலெட் யூஸ் பண்ணுறது, மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் வந்து நீங்கள் பேங்க் லிங்க் பண்ணி பண்ணுறது வந்து பண்ணிக்கலாம். ஆனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து ஃபோன்பேயில் கூட அந்த ஆப்ஷன், பேங்க் ஆப்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லை கூகுள் பேயில் வந்து இவங்க தனியாக வந்து விர்ச்சுவலாக ஏதாவது டிஜிட்டல் முறையில் ஒரு பேங்க் வந்து வேறு பேங்க்கோட டைப் வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் பே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.